என்று இடியப்பம் செய்து காட்டப் போகிறேன். வாங்கோ இடியப்பம் செய்வோம். இப்போ நான் அரிசி மாவும் 1 கப் அரிசி மாவும் 4 கப் கோதுமை மாவும் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் தேவையான அளவு உப்பு, தண்ணி கொதிச்சுது. நீங்கள் இப்போ இந்த உப்பை இருக்க போடுங்க. போட்டுட்டு இதுக்கு சுடு தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி இப்போ ஒரு 1 மினிட்டாக கொஞ்சம் ஆற விட்டு நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக விட்டு நாங்கள் இப்போ குழைச்சிருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பதத்தில் நான் குழைச்சி வச்சிருக்கிறேன். இனி இடியப்பம் புளிவான். இடியப்பத்தை ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ குழைப்போம். குழைச்சிட்டேன். இப்போ இதுக்கு போடுங்க. இப்போ இதுக்கு அடுக்குவோம். இப்போ நாங்கள் உண்டாலும் 3 நாள் இது வெட்டுப்பட்ட மாதிரி வேறு இடியப்பம் வந்துட்டு அப்படி அடிக்கிறீங்கன்னு சொன்னால் இடியப்பம் இதாக இருக்கும். இப்போ நாங்கள் இதுக்கு தண்ணி கொதிச்சுட்டு இதுக்கு காய்ச்சி வச்சோம். இந்த இடியப்பம் பூவாக வருது. இப்போ நாங்கள் இது அழிஞ்சிட்டு கப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். சாவி தொட்டு பார்த்தீங்கன்னா அமராக இருந்தால் அழிச்சிச்சு. இப்போ இதுக்கான சரியான சொப்டான இடியப்பம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வச்ச இடியப்பம் தயாராகிட்டது.